வாழை என்ன பண்ற வாழை வாழை யோகன். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்த்திகை தீபம் எல்லா கார்த்திகை தீபத்துக்குமே வந்து குழந்தை எடுத்து தடுதாமா வழி விடுங்கம்மா. என்னப்பா பண்ணா பூவத்தை தலையில வைக்கணுமா? உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். இங்க ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. விடு என்ன பண்றாருன்னு பாருங்க. பாத்திரம் வந்து அடுக்க போயிட்டாரு அவரு. அதை பாருங்க எடுத்து அடுக்கிறாரு. ஆமா பாருங்க அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய் யோகன், டேய் இங்க பாருடா யோகன். கீழ இருந்து உள்ள தடுக்குவாங்க, உள்ள இருந்து யாரா வெளியே தடுக்குவாங்களா? ஹாய் சொல்லு உங்களுக்கெல்லாம். ஹாய் சொல்லு. வணக்கம் சொல்லு. டேய் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்ஷன். வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. வணக்கம். மரியாதையோட சொல்றாரு. வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து கிருத்திகைக்கு சிம்பிளா வந்து ஒரு வடை, ஒரு பாயாசம், டிஃப்ரெண்டான கார்த்திகை தான். கிருத்திகை நீங்க. ஆமா கிருத்திகை இருக்குப்பா. இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்காக சிம்பிளா ஒரு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு காலையில இருந்து வரலட்சுமி வந்து விரதத்துல இருக்கிறாங்க பாருங்க. அங்க மாவெல்லாம் சரி ஓகே சரி ஒண்ணு இல்ல அதை உன்னால தூக்க முடியுமா? அதை எதுக்கு தூக்குற? சொல்லுங்க. சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் மாதிரி எதனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வடை, கொஞ்சம் பாயசம் பண்ணிட்டு பொங்கல் பண்ணலான்னு இருக்கிறேன் நானு. சூப்பர். ஸோ இன்னைக்கு கார்த்திகை தீபம் ரெடி ஆகிட்டே இருக்கும். வரலட்சுமி வந்து காலைல இருந்து விரதத்துல இருக்காங்களாம், சாப்பிடல. ஸோ மேடம் வந்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வீட்டு ரெடி ஆகிட்டே வந்துருவாங்க. காலையில இருந்து வேலை, கோலம் போட்டுறது எல்லாமே. ஸோ நாங்க அந்த கோலத்தை எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அந்த கோலத்தை எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறோம். ஓகேவா? வாங்க. என்ன தங்க வேணும் உனக்கு? கோலம் பார்க்கலாமா? வெளியே கலர் கோலமா போட்டாச்சம்மா? காவி போட்டு தான் போட்டுருக்காங்க. அந்த அக்காவை போட்டாங்க. சரி ஓகே. இங்க பார்க்கிங்ல வந்து ஒரு கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த வாசல்ல ஒரு கோலம் போட்டுருக்கோம். அப்புறம் இந்த பனி கோலம்னா அங்க ஒரு கோலம் பக்கத்துல. வாங்க போலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து போட்டாங்க கோலம். எல்லாம் வந்து அரிசி மாவு கோலம். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அந்த பொங்கல், இந்த மாதிரி கார்த்திகை தீபம் அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம வந்து அரிசி மாவுல கோலம் போடுவோம். அத்தை வந்து ஒவ்வொரு இதுவுமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல அரிசி மாவுல கோலம் போட்டா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இது பண்ற மாதிரி இந்த எறும்புங்கெல்லாம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து அரிசி மாவுல கோலம் போட்டுருவோம் எப்பயுமே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே வந்து நான் பாயாசத்துக்கு இந்த பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்களா, அதாவது மஞ்சள் பூசணிக்காய், இதை வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து இது வேகட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். நான் பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். இங்கே பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார்னால் இது வேறு மாதிரி சாம்பார். பாருங்க. டேய் வாழை என்ன பண்ணுற வாழை யோகன். யோகன் வாழா நீ எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறது, மேலே வைக்கிறது, அதே தான் அவருக்கு வேலையா இருக்கு இப்பெல்லாம். அதை ஏற கட்டுறது எங்களுக்கு வேலை. ஆமா. மாவு முடிஞ்சிச்சம்மா. மாவு பழம் போடுறது இதுல போட்டியா? மஞ்சத்தூள் வந்து இதுல போட்டிருக்கேன். எதுலங்கம்மா? இதோ சாம்பாருக்கு பருப்புக்குப்பா. அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுங்காட்டி அதில் தக்காளி எல்லாமே நம்ம வெட்டி போட்டுடலாம். இங்கே வாயா தங்கா, இங்கே வா யோகன் செல்லம், இங்கே வாப்பா நம்ம வீடியோ எடுக்கலாம் வா. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்த்திகை தீபம் எல்லா கார்த்திகை தீபத்துக்குமே வந்து திருவண்ணாமலையில் தான் இருப்போம். ஆமாம், திருவண்ணாமலைக்கு போயிடுவோம் எப்போவுமே. மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் சுற்றுறதுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து போகிறதே கிடையாது. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் முதல் வந்து மாதம் போவோம். மாதம் கிட்டத்தட்ட
6 வருஷமாக இன்னும் நான் போயிருக்கேன் மாதம். அது இல்லாமல் கிரிவலம் வந்துட்டு சாமி பார்த்துட்டு வருவோம். அப்போல்லாம் நைட்டு போனால் தான் நம்ம சாமி பார்க்க முடியாது. கிரிவலம் வந்துட்டு காலையில் போனால் கொஞ்சம் காலியாக இருக்கும் எப்போவுமே. இப்படி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம போகிறதுல இன்னைக்கு நீங்கள் ரெகுலராக போவீங்களா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த வருஷம் வந்து அலோ பண்ணலை மேலே. ஸோ அந்த லேண்ட்ஸ்லைட்னால ஆமாம் அலோ பண்ணலை இந்த வருஷம். அதுவுமே அந்த இவங்க மட்டும்தான் கொப்பரை எடுத்துகிட்டு போகிறவங்க மட்டும்தான் போயிருக்காங்க. வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன் நான் காலையில். யாரையுமே அலோ பண்ணல. அது நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மழையிலலாம் ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வயசானவங்கெல்லாம் கூட அழகாக ஏறுவாங்க. நானே பார்த்துருக்கேன். கொம்பு வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை எடுத்து எவ்வளோ நேரம் சாப்பிட்டு இருக்கான் அவனும். வரான் குழந்தை எடுத்து தடுதாமா, வழி விடுங்கம்மா. ஏண்டா நீ ஹெல்ப் பண்றனால அவ அலறாங்கடா. ஹாய் 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 வாங்க கூப்பிடு. வாங்க எப்படி கூப்பிடுவ நீ? வாங்க அம்மா வந்துட்டாங்களா? அம்மா கூப்பிடுப்பா. அம்மா அவா கூப்பிடு. அவா எங்க? அவா கூப்பிடுப்பா. என்னது அது? அவா கூப்பிடு. அவா திட்டுவேன் தெரியுது. அப்புறம் எதுக்கு அதை எடுக்கணும்? நான் பார்த்தோன்னா அவா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கொடுக்குறேன். தங்கம் அவா கிட்ட தேங்காய் எடுத்துட்டு வந்து கொடுங்க. சூப்பரா எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு அழகா. தேங்க்யூ கிளாப் பண்ணுங்க. சூப்பர் டி தங்கம். அந்த பொருளுங்க எடுத்துட்டு வந்து அவ்வளோ சூப்பராக தரான். எதாக இருந்தாலுமே எங்களுக்கு சிலர்லாம் பார்க்கும்போது இந்த போண்டை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பண்ணுறதெல்லாம். இங்கே என்னங்க பண்ணுறீங்க? இங்கே வந்து அந்த சாம்பாருக்குப்பா இந்த பச்சை மிளகாவிலேயே பழுத்த மிளகா இருக்குது இல்லைப்பா, அதுதான் இன்னைக்கு போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். சூப்பர். அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். தக்காளி அதில் கட் பண்ணி போட்டுடலாம் நம்ம. மஞ்சத்தூள், பெருங்காயம், அந்த பச்சை மிளகாய், பழுத்த பச்சை மிளகாவை இதில் போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 200 கிராம் தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அதிலே போட்டுடணும் நம்ம. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக, சின்ன ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி. அதுக்கப்புறம் உப்பும் இதுலேயே சேர்த்துடலாம் நம்ம. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா ஒரு 2-3 விசில் வரட்டும். பாருங்கள், இஞ்சி வந்து ஒரு பீஸ் போடுறேன், நம்ம வடைக்கு தான். அதுக்கப்புறம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, 1.5 டம்ளர் நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த வடை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேமரா எடுக்கிறானா அவனே எடுத்து மாட்டுவான் பாருங்கள். எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். அவனுடைய கேமரா நாங்கள் சொல்லியிருந்தோம் பாருங்கள் ஆல்ரெடி. தங்கம் அந்த கேமரா காட்டுப்பா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணாத. உன் கேமரா எங்க? யோகனுடைய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யோகனுடைய கேமரா. ஸோ அவனுக்காக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஃபோட்டோஸும் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். பட் அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 2, 4, 6, 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து நம்ம இந்த பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. மீதி இருக்கிறதையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இங்கே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஜவ்வரிசி, கண்ணாடி ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு, 100 கிராம் இல்லை 75 கிராம், இது ஃபுல்லாக போட்டால் தான் 100 கிராம். அதை வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வேகட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துச்சு. இதை வந்து இன்னும் கூட கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி வேக வச்சிடணும். இங்கே வந்து வடைக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துட்டுருக்கு. இப்படி 3/4 வேக்காடு வேகட்டும். அதுங்காட்டி நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெல்லம் பாகு எடுத்து, அதாவது கொதிக்க வச்சுக்கலாம். கல் மண் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கிண்டிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை அலசி ஊற்றிக்கலாம். இது வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இங்கே வெள்ளத்தை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பருப்பு வந்து இன்னும் ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம் சாம்பாருக்கு.
வெல்லம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் பாயாசத்துக்கு. பாருங்கள், நல்லா ஊற்றிட்டோம். இப்போ ஒரு கொதிச்சோடனே இதை நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு அப்புறமா முந்திரி வந்து நம்ம வறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. சூப்பரான நம்ம பூசணிக்காய் ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி. இதில் வந்து நம்ம வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி எல்லாம். மாவு வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டேன் வடை மாவை. இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. அதுங்காட்டி இங்கே சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுலேயும் கொஞ்சம் வந்து பெருங்காயம் போடலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான். இது வந்து நல்லா வதங்கட்டும், செவக்கட்டும் நல்லா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி வந்து விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யோகன் வந்து மீக்கி குச்சிட்டு இருக்காரு ஓரமாக பத்துக்கிட்டு நக்கலா. ஸோ இப்போ எப்படிங்கம்மா வீடு ஃபுல்லாக ஏற்ற போகிறோமா இல்லை படி அந்த மாதிரி தானா? படி கீழே இருந்து படியெல்லாம் ஏற்றிட்டு வரலாம். சரியா? ஸோ இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இங்கே டீ வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அப்படியே பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டேன்பா. இங்கே சொல்லுங்கம்மா, பொங்கலுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க? பச்சரிசி வந்து 1.25 அழாக்கு, பாசிப்பருப்பு 1/2 அழாக்கு. இதில் 2 தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். செவந்தப்புறம் தான் நம்ம எடுத்து கொட்டணும். எண்ணெய் வந்து இங்கே காஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம வடை போட்டுக்கலாம். 2 பருப்பும் போட்டுட்டு இப்படி வந்து நைஸாக அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொதிச்ச உடனே இதை இறக்கி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் வேகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். பாயாசத்தில் முந்திரியை நல்லா தாளித்து ஊற்றிக்கிட்டோன்னா வறுத்து ஊற்றியாச்சு, அவ்வளோதான். ஆமாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிட்டாங்க. எல்லாரும் நல்ல சவுண்டோட எல்லாரும் கத்திட்டு போகிறாங்க, ஏற்றுக்கட்டு. அந்த அம்மா தான் ஒரு பொழுது இருக்கிறாங்களா, அதனால தீபாரதனை காட்ட சொல்லிட்டேன். யோகன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு யோகன் ட்ரெஸ். காட்டு. சூப்பர். எப்படி செம்மையா இருக்கு. ஓய் ஜாலி. சூப்பர். எப்படி பெல் அடிக்கணும்? அடி அடி அடி. பெல்ல 2 ஆகிட்டோம். பெல்ல 2 ஆகிட்டோம் பாருங்க. கழட்டி தனித்தனியா டேய் அதே ஏன்டா எத்தனை வர அதை வச்சு அடிக்கிறான் பாருங்க. அவன் சவுண்ட் வரலையாமா அம்மா? சொல்லுப்பா. நான் பண்ணிட்டேன். அரோகரா சொல்லு யோகன். அரோகரா சொல்லு. அரோகரா அரோகரா. சூடு. என்னென்ன பண்றா பாருங்க. நம்ம பண்ண நெய்வேத்தியம் காமிச்சிருங்கம்மா. கரெக்ட். ஸோ இது உங்களுக்கு, ஸோ இது எங்களுக்கு. யோகன்டா என்னப்பா பண்ணா? பூவத்தை தலையில வைக்கணுமா? என்னப்பா பண்ணா? பூ என்னப்பா பண்ணா? அம்மாக்கு வச்சு விடுப்பா. பூ வச்சு விடு அம்மாக்கு. போறான் இங்கேயோ தேடுறான். அங்கே நைவேத்தியம் என்ன பண்ணியிருக்கேன்னா வடை, பொங்கல், அதுக்கப்புறம் பாயாசம், சாம்பார் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக வந்து கார்த்திகை தீபம் இந்த வாட்டி முடிஞ்சிருச்சு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சொல்லு யோகன். ஓ சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க உங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை அப்படின்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் சொல்லு. இப்பெல்லாம் பாய் சொல்ல மாட்டேன்றான். கேட்டீங்கன்னா பாய் சொன்னா எல்லாரும் கிளம்பிடுறாங்களாம். அதனால பாயே சொல்றது.